உலக இரட்சகர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே தேவன் உங்களுக்கு செய்வார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முழு உலகில் உள்ள ஒவ்வொரு பக்தி உள்ள தெய்வ நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் சொல்லும் மாபெரும் செய்தி. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒவ்வொரு பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்தார். தன் ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகம் உருவானது முதல் உலகம் முடியும் மட்டும் உலகில் பிறக்கிற அத்தனை கோடி மக்களுடைய பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை மனித குலத்தின் பாவங்களை கழுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் சிந்தி விட்டார். என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. தேவன் எல்லாரையும் உண்டாக்கினதுனால பாவ அக்கிரமத்தின் மூழ்கி போன மனித குலத்தை எந்த ஒரு மனிதனாலும் விடுவிக்க முடியாது. ஆகவே தேவனே மனித உடல் எடுத்து வந்து உண்டாக்கிய மனித குலம் முழுவதையுமே தன்னுடைய உயிர் கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கழுவி சுத்திகரித்து விட்டார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். பாவ வழியில் பிறந்த நாம் எப்படி பரிசுத்தராவது? ஆண்டவராக இயேசுவாலே, அவருடைய இரத்தத்தாலே. ஆக இன்றைக்கு மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவியும் என் பாவங்களை விற்று விடுகிறேன், என்னை மன்னியம் என்று கேட்கும்போது அவனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் இயேசு அவன் பாவங்களை மன்னித்து தன் இரத்தத்தால் அவனை கழுவி பரிசுத்தப்படுத்தி விடுகிறார். ஆகவே நாம் பரிசுத்தமாவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் மெய்தெய்வத்தால். இதை தான் இந்த புனித பைபிள் உலகம் முழுவதும் போதிக்கிறது. நீங்கள் உலகில் எண்ணிக்கை கடங்காத கடவுள்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுளை பற்றி இந்த புனித பைபிள் உலகத்துக்கு போதிக்கிறது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற கடவுள், பரிசுத்தமாக இருக்கும்படி நம்ம அழைத்த கடவுள், பரிசுத்தத்துக்கென்று நம்மை வாழ வைக்கிற கடவுள் என்றால் அவர் பரிசுத்தர். அவரால் தான் நாம் பரிசுத்தமாகிறோம். இந்த கடவுளை தான் இன்னும் உலகம் அறியவில்லை. அறியாமல் ஓடுகிறார்கள், எதிர்க்கிறார்கள், அல்லது மறுக்கிறார்கள், அல்லது தடுக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். பரிசுத்தம் நமக்கு என்ன செய்கிறது? 2 காரியங்களை செய்கிறது. யோசுவா 3:5 சொல்கிறது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கடவுள் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பார்த்தீங்களா? பரிசுத்தம் கடவுளுடைய அற்புதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நீங்கள் அற்புதத்தை தேடி எங்கேயுமே மலைகளுக்கும் ஊர்களுக்கும் மீட்டிங் நடக்கிற இடங்களுக்கும் ஓட வேணாம். ஆண்டவர் இயேசு சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். நீதியில் சத்தியத்தில் நடங்கள், நீங்கள் பரிசுத்தம் என்பது நிரூபியுங்கள். பாவத்தை வெறுத்து தள்ளுங்கள், அப்போது அற்புதங்கள் நடக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று. பார்த்தீங்களா? பரிசுத்தம் அற்புதத்தை கொடுக்கிறது, பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கிறது. இதுதான் மனிதனுக்கு போதும். இதுக்கு மேலே மனிதனுக்கு ஒன்றும் தேவையில்லை. அன்பானவர்களே, அப்போ நம்ம பரிசுத்தத்தில் வளரணும். என்ன செய்யணும்? வேசித்தனமான, பாவத்தனமான, அக்கிரமத்தனமான, கெட்டுப்போன, தாறுமாறத்தனமான, விபச்சாரத்தனமான வழிகள், சினிமாக்கள், சீரியல்கள், உறவுகள், பேச்சுக்கள், அக்கிரமங்கள், தாறுமாறுகள் இன்று விலக வேண்டும். அப்போ தானே நாம் பரிசுத்தத்தில் வளர முடியும். பரிசுத்த தேவனை நாம் நம்ப முடியும். இந்த விடுமுறை நாட்களில் எல்லா ஆயுதங்களுக்கும் இன்றைக்கி எல்லாரும் என்னென்னமோ செய்வாங்க. அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குதுல்ல,
அதுதான் இயேசு ரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டியது. ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம். ஆகவேத்தான் பரிசுத்தர் பாவிகளின் மீட்புக்காக உயிரே கொடுத்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை குடிக்கவும் வைத்தீர். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. பரிசுத்தத்தில் வளருகிறவர்கள் கேடானவைகள், அக்கிரமானவைகள், வேசித்தனமானவைகளை விட்டு உலக வேண்டும் என்று அழைக்கிறீர். என்னோடு ஜெபிக்கிறவர்களை உமது ஆவியானவர் முத்திரை போடுவீராக. உம்முடைய புது பலன் எங்களை முழுவதுமாய் நிரப்பற்றும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை எப்போதும் பரிசுத்தமாக்கும் அபிஷேகத்தாலே நடத்தும், அணைத்து கொள்ளும், மகிமைப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.